தேனி உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்குது சார்? தேனி, ஆண்டிப்பட்டி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப். எல்லா வகையான படங்கள் பண்ணக்கூடிய, கிராமத்து படங்கள் பண்ணக்கூடிய ஒரு நிலப்பரப்பு, ஒரு ஊர், ஒரு தனித்த ஊர், தனித்த வீடு, ஒரு பொட்டல் வெளி, ஒரு அத்துவான காடு, ஒரு வனாந்தரம், வயக்காடு, பனை மரங்கள், தென்னை மரங்கள், வைகை நதி, ஓடை, கோயில், குளம் அப்படின்னு ஒரு நிறைஞ்சிருக்கிற ஒரு ஊர். முதல் மரியாதை படத்தில் ராதா கால் வச்ச உடனே சிவாஜிக்கு உடம்பு அப்படி சிலிர்க்க முடியாது, சிவாஜி சாருக்கு. அது மாதிரி எனக்கு அப்படி தேனியில் கால் வச்ச உடனே அப்படியே தென்னை மரங்கள்லாம் ஆடும் காற்றுல. அந்த கிளைமேட்டு, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, இன்னும் சொல்லப்போனால் 4 மணிக்கே அங்கே வந்து லைட்டு போயிடும். காரணம் வந்து சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறனால க்ளவுட் சீக்கிரம் வந்துடும், சன் க்ளோஸ் ஆகிடும். அப்படி இருந்தாலுமே வந்து தேனி ஒரு அற்புதமான ஊர். ஆனால் இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, நிறைய வீடுகள் உருவாகிக்கிட்டு இருக்கு. இனி எதிர்காலத்தில் நீங்கள் தேனி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும்னா ஒருவேளை அது சீனிவாச சாமி படத்தை தான் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன்.